friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இது ஃப்ரைடேயோட ஈவினிங் ஒரு குட்டி விலாக், ஈவினிங்ல இருந்து டின்னர் வரைக்கும். ஸோ முன்னாடி நாள் வந்து மிஷினில் போட்டது. ஸோ அடுத்த நாள் தான் இதெல்லாம் எடுத்து நான் மடிச்சிட்டு இருந்தேன், நான் காய போட்டு. எப்போவுமே வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், துணி வந்து துவைக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த மடிக்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு. பட் எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆனதில்லை. எனக்கு வீட்டு வேலையிலேயே வந்து எனக்கு பிடிக்காத விரும்பாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடு கூட்டுற விஷயம்தான். மாப் போடுறது கூட போட்டுடலாம், அந்த வீடை வந்து ஒரு தூசி இல்லாமல், எனக்கு ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது, அப்படியே ஒட்டை கூட்டி அல்லனா அப்போ தான் ஏதோ திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த வீடு கூட்டுறது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம். மற்றபடி துணி மடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் ரொம்பவே இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாமே பிடிக்கும். ஸோ துணியை மடித்து வச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஷஷ்வந்த் சார் வந்து தூங்க கூப்பிட்டேன், தூங்க வரமாட்டேன்ட்டாரு. உட்காந்து ஃபுல்லாக கிட்ஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தார். அண்ட் 2 டேஸாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிவி வந்து செட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் வந்து டிவி ஓடல. ஸோ சார் வந்து பயங்கர போரிங். இன்றைக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக டிவி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஸ்நாக் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது மாமியார் வந்து அரிசி மாவு கொடுத்துருந்தாங்க. ஸோ இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு. மதியம் வந்து கடலைக்கறி வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமுக்கு வந்து தக்காளி குருமா இல்லைன்னா கடலைக்கறி இந்த மாதிரியான கிரேவி தான் எனக்கு பிடிக்கும். ஹஸ்பண்டையும் ஷஷ்வந்தையும் பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் தனியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எனக்கு மதியம் வச்ச கடலைக்கறியே இருந்தது. அண்ட் ஃப்ரைடே அப்படின்னாலே விளக்கேற்றாமல் எப்படி, விளக்கு ஏற்றி வச்சாச்சு. பூ தான் வாங்க முடியல என்னால். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால முன்னாடி மாதிரி எல்லாமே டக்கு டக்குன்னு போய் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல. ஸோ இட்ஸ் ஓகேன்னு சொல்லி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஷஷ்வந்த் வந்து வர வர கொஞ்சம் பக்தியெல்லாம் கம்மியாகுது போல். சாமி கும்பிட கூப்பிட்டா கூட நீங்கள் கும்பிட்டுக்கங்கம்மா, எனக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஸோ கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு விபூதி மட்டும் வச்சு விட்டேன். ஒரு காலத்தில் சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும், அவ்வளோ பக்தி மாயமாக வந்து நிற்பார். இப்போ வந்து அதான் குழந்தைங்க வளர வளர எல்லாமே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், திங்கிங் எல்லாமே மாறும் இல்லையா. அண்ட் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுல இருந்தே வந்து நான் டீ காஃபி சுத்தமாக எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு 2-3 வீக்ஸாக டீ வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இஞ்சி டீ, அதுவுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்குது, கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. நார்மல் டைம்லலாம் எனக்கு டீ தண்ணியாக இருந்தால் குடிக்கவே மாட்டேன், கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். பட் இப்போ வந்து தண்ணியாக தான் நான் குடிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றி டீ குடிச்சாச்சு. ஸோ ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ டீ குடித்தா கொஞ்சம் வந்து பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஷஷ்வந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன். சாட்டர்டே, ஸோ வீக்கெண்ட் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தேன். பட் சாட்டர்டே அவனுக்கு ஆஃப் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்சிவ் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்சிவில் எழுதுறேங்கிற பேர் வழியில் புரியாத அளவுக்கு கர்சிவ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குழந்தைங்க. ஸோ அதை தான் கேட்டுட்டு இருந்தேன், என்னடா எழுதியிருக்க அப்படின்னா, அது கர்சிவ்மா அப்படி தான் வரும் அப்படின்னா. நான் சொன்னேன், நாங்களாம் படிக்கவே இல்லையாடா, எங்களுக்கே சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு தென் தேங்காய் பாலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இடியாப்பம் புளியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடிலாம் வந்து எனக்கு இந்த இடியாப்பம் பண்ணுறதுனா வந்து ஒரு பெரிய டாஸ்காக நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் கிட்டத்தில் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து எனக்கு இடியாப்பம் வந்து டக்கு டக்குன்னு எனக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த மாவுலாம் நல்லாவே எனக்கு பிசைகிறதுக்கு வருது. ஸோ அதனால் இடியாப்பம் வந்து புழிஞ்சு வச்சாச்சு. இடியாப்பம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் பண்ணுவேன். மாவு இருந்தால் கூட நான் என்ன பண்ணிடுவேன், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நல்ல ஒரு டைட் பாக்ஸில் போட்டு மாவை வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் தேங்காய் பாலும் வந்து எடுத்தாச்சு. ஸோ தேங்காய் போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க இல்லையா, அப்போயே வந்து ஏலக்காயும் சேர்த்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இல்லைனா ஏலக்காய் பவுடராக நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவுடர் இப்போ ஸ்டாக் இல்லாததுனால நான் அப்படியே வந்து ஏலக்காயும் தேங்காயோடு சேர்த்து அடிச்சிட்டேன். ஸோ ஒரு 2 டைம்ஸ் வடிகட்டி எடுத்தேன் மில்க், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வடிகட்டினோம்னா அது ஒரு மாதிரி வந்து டேஸ்ட்டே மாறிடும், உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ ஷஷ்வந்துக்கு தேங்காய் பாலோட வச்சாச்சு. எனக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி ஆப்பமோ இடியாப்பத்திலேயே ஊற்றி சாப்பிட பிடிக்காது. தனியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம், ரொம்ப நல்லது தேங்காய் பால். நம்ம வயிற்றில் வாயிலெல்லாம் புண்ணு இருந்ததுன்னா, வாய் புண்ணெலாம் இருக்கு இல்லையா, அந்த டைம்லலாம் நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க. நானும் கடலைக்கறி போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஃப்ரைடே ஈவினிங் எனக்கு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிக் vlogல பார்க்கலாம். பாய்.